வணக்கம் நட்புகளே, நட்சத்திரா. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை பிடிக்குமா? என்னங்க இது ஒரு கேள்வி? நகை பிடிக்காத பெண்கள் யாராவது இருப்பாங்களா? குண்டுமணி தங்கமாவது கழுத்துலேயோ காதுலேயோ இருந்தால் தானங்க பெண்களுக்கே மதிப்பு. அதை போய் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, ஃபாரினில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து நகை போட்டிருக்காங்களா? அப்படியே போட்டிருந்தாலும் ஒரு மெல்லிசான செயின், ஒரு சின்ன கம்மல் அப்படி தான் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களாம் அழகாக இல்லையா? ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்க? நகை போட்டு அழகு பார்ப்பாங்களா? பட் ஆண் குழந்தை வளர வளர வந்து நகையை வந்து அவ்வளோவா போட மாட்டாங்க. பட் பெண் குழந்தைகள் வளர வளர கொஞ்சம் ஸ்கூல் போனோன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அதெல்லாம் போட்டு வச்சா தான் காதுலையாவது கழுத்துலையாவது இல்லை கையிலையாவது போட்டு வச்சா தான் அழகுன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. இது என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெண் குழந்தைகளுக்கு. அது இல்லாமல் என்னென்னா, நீ செயின் போட்டிருக்க பார்த்து போய் விளையாடுன்னுவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, விளையாடவே போகாத, அதான் நகையை போட்டிருக்கல அதோடு உனக்கு என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்பாங்களா? ஸோ வந்து விளையாடுறதையுமே இங்கே வந்து இந்த நகை வந்து ஸ்டாப் பண்ணுதா? பெண்கள் வந்து வளர வளரவே வந்து நகை சேர்க்கணும் அப்படின்ற கலாச்சாரமுமே சேர்ந்து வளருதுங்க. அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்கிற தீபாவளி போனஸோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை சீட்டு போட்டு சேர்க்குறதோ இல்லை நகைச்சீட்டு போடுறது இப்படிலாம் வந்து கோல்டு சேர்க்குறாங்களா? பெண்களுக்கு ஏற்கனவே நிறைய வந்து கட்டுப்பாடுகள் இருக்கும் பொழுது இந்த நகையுமே சேர்ந்து அவங்களுடைய சுதந்திரத்தை மேஜராக குறைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வந்து கேஷ் எடுத்துகிட்டு போனாலே பார்த்துப்போ பத்திரமா போ இவ்வளோலாம் வந்து சொல்லுவாங்க. இதில் தொல்லையை காதில் கழுத்தில் கால்லெல்லாம் போட்டுட்டு நிம்மதியாக ட்ராவல் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இதில் நிறைய பெண்கள் வந்து சொல்லுவாங்க, எனக்கு நகை போட்டுக்கவே பிடிக்கல, சின்னதாக வந்து இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா? அவங்கக்கிட்ட கூட போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாளைக்கு ஏதாவது கஷ்டம்னா அந்த நகை தான் உனக்கு கை கொடுக்கும். என்னவோ நகை மட்டுமே பின்னாடி நடக்க போகிற எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் அப்படின்ற மாதிரியே வந்து பேசுவாங்க. வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வாங்கிறதும் தப்பு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து என் பொண்ணுக்கு நான் எவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணுறேன் பார் அப்படின்ற பெருமை பேசுகிறதுக்கும், என் மருமக எவ்வளோ நகை போட்டு வந்திருக்கா பார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே தான் இந்த நகை வந்து யூஸ் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிறந்த வீட்டு சீதனங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க, கஷ்டப்படும் போது அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்றதுலலாம் எனக்கு வந்து எந்த விதமான உடன்பாடுமே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு என்னவோ நகை இருந்தால் தான் கல்யாணமே நடக்குன்ற கலாச்சாரமே வளர்ந்துட்டு இருக்குது இல்லையா? செயின் சேசிங் எவ்வளோ நடக்குது. பெரிய பெரிய செயினை போட்டுக்காதீங்கனோ இல்லை செயினே போட்டுக்காதீங்கனோ யாராவது சொல்கிறாங்களா? அழகு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து பெண்களை சுற்றி பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எப்போவுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நகை ஒரு பக்கம், ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம். என்னுடைய அன்பு தோழிகளே, நகை வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்கான உரிமையையோ சுதந்திரத்தையோ மதிப்பையோ கொடுத்துடாது. அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னிங்கன்னா பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஆர்டி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, அதில் டெபாசிட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் வரும். நடமாடுற ஒரு நகை ஸ்டாண்டாக கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. நமக்கு எது மதிப்பு தரும்னா, நல்ல கல்வியை வந்து கற்று அறிவோட தகுதியையும் வளர்த்து திறமைகளை மேம்படுத்திட்டு வாழ்க்கையை துணிச்சலோடு எதிர்கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கான அழகே தவிர நகை எந்த விதத்துலையும் நமக்கு அழகு சேர்த்துடாது அப்படின்றது தான் இன்றைக்கான மெசேஜ். நன்றி, வணக்கம்.